நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் 1/5/2024 முதல் 11/5/2025 வரை குரு பயிற்சி பலன்கள். எதிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட்டு வெற்றி காணக்கூடிய மகர ராசி நேயர்களே, இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கை ஏற்படும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் தெளிவான முடிவு கிடைக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். ஆராய்ச்சி தொடர்பான பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவு பெறும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் தேடி வரும். நினைத்த பணிகளை திட்டமிட்டு செய்து வெற்றி அடைவீர்கள். செயல்பாடுகளில் அனுபவமும் ஒத்திக்கூர்மையும் ஏற்படும். மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படவும். குண நலன்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். புதுவிதமான கனவுகள் பிறக்கும். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறைந்து தெளிவு பிறக்கும். சிறு சிறு விஷயங்களிலும் மனநிறைவு ஏற்படும். சுபகாரியம் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும். பயணங்களின் மூலம் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். இணையம் சார்ந்த துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுக்களை பெறுவீர்கள். காப்பீடு துறைகளில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள். எந்த ஒரு செயலிலும் நிதானத்தை கடைபிடிப்பது அனுகூலத்தை ஏற்படுத்தும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும். கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகளும் சம்பவங்களும் நடைபெறும். நெருக்கடியான சூழல் படிப்படியாக குறையும். திறமைக்குண்டான மதிப்பு கிடைக்கும். பொன் பொருட்சேர்க்கை தொடர்பான எண்ணங்களும் அதற்கான சூழ்நிலைகளும் உண்டாகும். பயணங்களின் மூலம் ஆதாயம் ஏற்படும். ஜாமீன் விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. ஆடம்பர விரயங்களால் நெருக்கடிகள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும். பேச்சுக்களில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. தோற்றப்பொழிவில் மாற்றம் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களால் ஒத்துழைப்பு கிடைக்கும். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள் சாதகமாக செயல்படுவார்கள். மனதில் நினைத்த செயல்களை செய்து முடிப்பீர்கள். புதுவிதமான ஆடைகளை வாங்கி மகிழ்வீர்கள். உயர் அதிகாரிகள் சாதகமாக செயல்படுவார்கள். எதிர்பார்த்த சில சலுகைகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு சிந்தனையில் தெளிவு ஏற்படும். முதுநிலை கல்வியில் எதிர்பார்த்த தருணங்கள் அமையும். விளையாட்டு போட்டிகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். முயற்சிக்கான அங்கீகாரமும் மதிப்பும் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பணி நிமித்தமான சில விஷயங்களில் ரகசியம் காப்பது நல்லது. திறமைக்கு உண்டான மதிப்பு தாமதமாக கிடைக்கும். வழக்கு சார்ந்த சில விஷயங்களுக்கு பொறுமையை கையாள்வது நல்லது. மற்றவர்கள் செய்யும் செயல்களால் உங்கள் மீதான பொறுப்புகள் அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் அபிவிருத்திக்கான சூழல் அமையும். அரசு அதிகாரிகளிடம் சூழ்நிலைக்கு அறிந்து செயல்படவும். வெளியூர் மற்றும் வெளிநாட்டு தொடர்பான மூலம் ஆதாயம் உண்டாகும். உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நினைத்ததை முடிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். திறமைக்கு உண்டான மதிப்பும் அங்கீகாரமும் கிடைக்கும். மனதளவில் புத்துணர்ச்சியும் புதிய விஷயங்கள் சார்ந்த தேடலும் அதிகரிக்கும். பணிபுரியும் இடத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதுமையான சில விஷயங்களை விழிப்புணர்வுடன் செயல்படவும். வழிபாடு. செவ்வாய்க்கிழமை தோறும் விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர சிந்தனையில் தெளிவும் சுபிட்சமும் ஏற்படும். எந்த சூழ்நிலையிலும் நிதானமாக செயல்பட்டு எண்ணெதை நிறைவேற்றிக் கொள்ளும் கும்பராசி நேயர்களே, இந்த குரு பயிற்சியில் நீங்கள் எந்த ஒரு செயலையும் மேற்கொள்ளும் பொழுதும் சூழ்நிலையிலிருந்து முடிவெடுக்கவும். மறைமுகமான வருமானங்களால் கையிருப்புகள் அதிகரிக்கும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். மற்றவர்கள் மீதான கோபங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. தந்தை வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்களில் தெளிவுகள் ஏற்படும். வியாபாரங்களில் அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் ஏற்படும். எந்த ஒரு செயலையும் நேர்மறை சிந்தனையுடன் அணுகி வெற்றி அடைவீர்கள். புதுவிதமான பயணங்களை மேற்கொண்டு மனமகிழ்வீர்கள். வாழ்க்கை துணைவரின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள். மற்றவர்களை பற்றி தனிப்பட்ட விஷயங்களை அறிவதில் ஆர்வம் ஏற்படும். கடன் சார்ந்த நெருக்கடிகளை குறைத்துக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளவும். வியாபாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் அமையும். நறுமண பொருட்களின் விஷயத்தில் சற்று கவனம் வேண்டும். வர்த்தகம் தொடர்பான செயல்களில் சிந்தித்து செயல்படவும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும். தொழில் சார்ந்த நிபுணர்களின் ஆலோசனைகளால் மாற்றமான சூழல் அமையும். சுபகாரியம் தொடர்பான விரயங்கள் உண்டாகும். உணவு விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருக்கவும். பயணங்களில் தேவையான ஆவணங்களை எடுத்து செல்வது நல்லது. எதிர்பாராத சில வரவுகள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கிய விஷயங்களில் கவனம் வேண்டும். உத்தியோக மாற்றம் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது.
உறவினர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும். மனை மீதான கடன் சார்ந்த உதவிகள் சிலருக்கு சாதகமாக அமையும். உடன் பிறந்தவர்களிடம் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து நடந்து கொள்ளவும். புதிய தொழில்நுட்ப கருவிகளை கையாள்வதில் கவனம் வேண்டும். அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கவும். நெருக்கடியான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வழக்கு தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும். வாகன பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் உண்டாகும். பெண்களுக்கு சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு எடுப்பதற்கான சூழல் அமையும். பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. வியாபார பணிகளில் மேன்மை உண்டாகும். நெருக்கமானவர்களிடத்தில் அதிக உரிமை எடுத்துக்கொள்வதை தவிர்க்கவும். எதிர்பாராத சில பயணங்களால் புதிய அனுபவம் உண்டாகும். சொந்த ஊர் தொடர்பான பயணங்களால் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும். காப்பீடு விஷயங்களில் ஆதாயம் ஏற்படும். மாணவர்களுக்கு பாடங்களில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். பெற்றோர்களிடத்தில் மனம் விட்டு பேசுவது மனதிற்கு அமைதியை கொடுக்கும். எதிர்பாராத சில பயணங்களால் ஒருவித சோர்வு உண்டாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோக பணிகளில் திருப்தியான சூழல் அமையும். உடல்நிலையில் ஒருவித சோர்வு ஏற்பட்டு நீங்கும். உயர் அதிகாரிகள் மறைமுகமாக ஆதரவு செய்வார்கள். முயற்சிக்குண்டான மதிப்பு கிடைக்கும். எதிர்பாராத சில இடமாற்றங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு வியாபார பணிகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். வேலையாட்களின் மறைமுக ஆதரவுகள் சில புரிதல்கள் ஏற்படும். அபிவிருத்தி தொடர்பான இலக்குகள் பிறக்கும். எதிர்காலம் சார்ந்த சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும். பிற மொழி சார்ந்த விஷயங்களில் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழல் அமையும். வருமான வாய்ப்புகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள். உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். வழிபாடு வியாழக்கிழமை தோறும் மகான்களை வழிபாடு செய்து வர குடும்பத்தில் ஒற்றுமையும் சேமிப்பும் அதிகரிக்கும். எதிலும் விவேகத்துடன் செயல்படும் மீனராசி நேயர்களே, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுக்களை பெறுவீர்கள். அயல்நாட்டு வேலைவாய்ப்புகளில் இருந்த தாமதங்கள் விலகும். புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான சூழல் அமையும். தனவரவுகளின் மூலம் பணப்புழக்கம் அதிகரிக்கும். தம்பதிகளுக்குள் புரிதல் அதிகரிக்கும். மருத்துவம் தொடர்பான துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வழக்கு சார்ந்த சில நுணுக்கமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறையும். எதிர்பார்த்த சில விஷயங்கள் கைகூடி வரும். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் நீங்கி புத்துணர்ச்சி அடைவீர்கள். நிபுணர்களின் ஆலோசனைகளால் வியாபாரத்தில் லாபத்தை மேம்படுத்துவீர்கள். கௌரவ பொறுப்புகளால் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். சகோதரர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களை விருப்பத்திற்கேற்ப மாற்றி அமைப்பீர்கள். எதிலும் திட்டமிட்டு செயல்படுவது எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும். உடன் பிறந்தவர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும். எதிர்பாராத சில உதவிகள் கடன் சார்ந்த நெருக்கடிகளை குறைக்கும். மனதிற்கு நெருக்கமானவர்களின் வழியில் மகிழ்ச்சியான சூழல் அமையும். மறைமுக தடைகளை வெற்றி கொள்வீர்கள். நினைத்த சில பணிகள் புதிய அனுபவம் கிடைக்கும். உத்தியோக பணிகளில் பதற்றமின்றி கவனத்தோடு செயல்படவும். உறவினர்களின் வழியில் அனுசரித்து செல்லவும். மனதில் புதுவிதமான இலக்குகளை நிர்ணயம் செய்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளவும். மற்றவர்களை எதிர்பார்க்காமல் செயல்களை நீங்களே செய்வது நல்லது. ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்துவதால் நெருக்கடிகள் குறையும். மனதளவில் திருப்தியற்ற சூழல் உண்டாகும். உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும். வெளிவட்டார தொடர்புகள் நிதானத்தை கடைபிடிக்கவும். குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்லவும். உறவினர்களின் வழியில் புரிதல் அதிகரிக்கும். மற்றவர்களின் தனிப்பட்ட செயல்பாடுகளில் தலையிடாமல் இருக்கவும். பூர்வீக சொத்துக்களை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். சுபகாரியம் தொடர்பான பயணங்கள் மேம்படும். பெண்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். மனதில் நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகரிக்கும். புதிய துறை சார்ந்த தேடல் பிறக்கும். மாணவர்களுக்கு மேன்மையான சூழல் அமையும். போட்டித் தேர்வுகளில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவீர்கள். வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று படிப்பதற்கான எண்ணங்கள் கைகூடி வரும். ஆராய்ச்சி கல்வியில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் சில சிக்கலான சூழ்நிலைகள் சந்திப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைப்பதில் விரயமும் தாமதமும் ஏற்படும். அதிகாரிகளிடத்தில் விட்டு கொடுத்து செயல்படுவது நல்லது. வேலை மாற்றம் தொடர்பான செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படவும். வியாபாரிகளுக்கு வியாபார நிமித்தமான அலைச்சல்கள் அதிகரிக்கும். கூட்டாளிகளிடத்தில் அனுசரித்து செல்லவும். மறைமுக தடைகளால் கிடைக்க வேண்டிய சில வாய்ப்புகள் தாமதமாக கிடைக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாக அமையும். எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவத்தால் போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள். கலைஞத்துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான சூழல் அமையும். உடனிருப்பவர்களின் ஒத்துழைப்பால் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மூத்த கலைஞர்களின் ஆலோசனை நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். திறமைக்குண்டான பாராட்டுகளும் மதிப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பாலும் சேமிப்புகளின் மூலமும் முன்னேற்றத்தை உருவாக்குவீர்கள். புதிய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருக்கவும்.
வழிபாடு வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை வழிபாடு செய்து வர முயற்சிகளில் இருந்து வந்த தடைகளும் மனக்குழப்பமும் நீங்கி தெளிவு பிறக்கும்.